ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்காக செய்யக்கூடிய வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி செய்யறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு, அது தூளெல்லாம் நல்லா கையிலேயே தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த தூளெல்லாம் போயிடும். அது மாதிரி ஒரு கப்பில் கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், வரமிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சம் புளி, தேங்காய், உப்பு, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அரைச்சோம்னா நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் ஃபஸ்ட்டு போட்டுறேன். சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமேல் பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேல் எடுத்து வச்சுருக்க வரமிளகாய், புளியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சட்னிக்கு வறுக்க வேண்டியதெல்லாம் நல்லா வறுத்துட்டோம். அவ்வளோதான். இது ஆறுனதுக்கு அப்புறமேல் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் ஆல்ரெடியே வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்சோம்னா நம்மளோட சட்னி தயாராகிருச்சு. அவ்வளோதான். அரைச்சதுக்கப்புறமேல் உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா நீங்கள் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்தோடையும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராகி களியோடையும் இந்த சட்னி ரொம்ப நல்லா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஓகேங்க, இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.